வாடி போகலாம். இல்லடி, அங்கே நிற்கிறாங்கள அந்த பசங்க, அவங்க என்னை பார்த்து டெய்லி கிண்டல் பண்ணுறாங்கடி. இவ்வளோ கருப்பாக இருக்கிறியே, நீ என்ன தார்டின்குள்ளே தலையை விட்டுட்டு வந்தியா? நீ எல்லாம் படித்து என்ன ஆக போகிற? இவ்வளோ குண்டா இருக்கியே, நீ என்ன ஒரு ஒரு அரிசி மூட்டையும் ஒன்றா சாப்பிடுவியா? அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக சிரிக்கிறாங்கடி கூட இருக்கிற பசங்க. அவன் சொல்ல சொல்ல கூட இருக்கிற பசங்கள்லாம் சிரிக்கிறாங்கடி. அதனால தான் அவனுங்க அங்கே நின்னாங்கன்னா நான் தள்ளி தள்ளி அவனுங்களுக்கு ஒளிஞ்சொளிஞ்சு அந்த சைடு வழியாக நான் போயிடுறேன்டி. இந்த 2 நாளாக அந்த மாதிரி தான் அவனுங்க அங்கே நின்னானுங்கன்னா நான் மறைஞ்சு மறைஞ்சு நான் போயிடுறேன்டி. யார் அங்கே நிற்கிறாங்களே அந்த பசங்களா? சரி வா, இதுலேயே வா போகலாம். நான் பார்த்துக்கிறேன், நீ வா போகலாம். டேடே, அங்கே பாருடா, அவளை பாருடா, அவளோட ட்ரெஸ்ஸும் அவளும். எதுக்கடே? மூஞ்சி வேறு. என்ன அழுகிறியா? இந்த அழுகிறது இந்த சீன் போடுற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட வேண்டாம். நாளையிலேருந்து என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. டேடே, இங்கே பாருடா, ஆறா போகுதுடா கண்ணுலேருந்து. இதுக்கே இந்த மாதிரி அழுகிறியே, நாளைக்கு நீ என் கண்ணு முன்னாடி வா, இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது உனக்கு. நீ எல்லாம் எதுக்கு காலேஜ் வர? நீ எல்லாம் படித்து என்ன ஆக போகிற? நீயும் உன்னோட கலரும் அப்படியே தார்டின்குள்ளே கமந்த மாதிரி இருக்கிறியே, நீ எல்லாம் எதுக்கு காலேஜுக்கு வர? டேய், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? கருப்பாக இருந்தால் இப்படி தான் கிண்டல் பண்ணுவீங்களா? ரேகிங் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம் வந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கருப்பாக இருக்குதுன்னு கிண்டல் பண்ணக்கூடாதுடா. அவளோட திறமை என்னன்னு பார்க்கணும். நீ இந்த வாட்டி எத்தனை அரியர் வாங்கியிருக்க? அவள் 12th எத்தனை மார்க் தெரியுமாடா உனக்கு? நீ 4-5 அரியர் வாங்குற. நீ எங்கே ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட்டு வாங்கின? அவள் எங்கே? நீ ஒரு கிளாஸ் அதிகமாக முன்னாடி போய் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த பொண்ணு பயந்துட்டு நடக்கிறனால இந்த பொண்ணை மிரட்டிட்டு நடக்கிறீங்க. என்னையும் மிரட்டுங்கடா பார்க்கலாம். உங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு காலேஜ் அனுப்புனா பையன் படிப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அரியர் வச்சு நடந்துட்டு எல்லா பொண்ணும் வர பொண்ணு போகிற பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணி ரேகிங் பண்ணிகிட்ருக்கீங்களாடா? குண்டாக இருந்தால் என்னடா, கருப்பாக இருந்தால் என்னடா? உங்களை மாதிரி இந்த மாதிரி ரேகிங் பண்ணுறதுனால எத்தனை பொண்ணுக்கு வீட்டோட முடங்கி கிடக்குறாங்க தெரியுமா? காலேஜ் நல்லா படிக்கிற பொண்ணுங்க இத்தனைக்கும் படிக்க முடியாமல் போனால் கிண்டல் பண்ணுவாங்க, ரேகிங் பண்ணுவாங்கன்னு பயந்துட்டு கூனி குறுகி எத்தனை பொண்ணுங்க காலேஜ் வராமல் இருக்காங்க தெரியுமா? உங்களால் அவங்க இந்த மாதிரி இருக்கிற ஆளுனால அந்த பொண்ணுங்களோட படிப்பே கெடுது. படிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவள் காலேஜ் வரும்போது ஏதாவது நின்றுட்டு அவள் கருப்பாக இருக்கா, அவள் குண்டாக இருக்கான்னு சொல்லி அவளை பற்றி ஏதாவது கிண்டல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேறு சொல்லிட்டேன். உங்கள் அக்கா தங்கச்சிகளை இந்த மாதிரி கிண்டல் பண்ணால் நீங்கள் ஒத்துக்குவீங்களாடா? உங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்த பொண்ணுக்கு ஒரு சட்டமா? சூசைட் பண்ணிக்கிறது உங்களை மாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு அடுத்த டைம் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் அந்த எத்தனை பேர் சூசைட் பண்ணுறாங்கன்னு தெரியுமாடா? நாளைக்கு உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா நீ சும்மா இருப்பியாடா? சரி, நீ யாராவது பாடி ஷேமிங் பண்ணுறது இல்லை அவங்கள அள வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். டேய் டேய் போகாதீங்கடா, டேய் டேய் போகாதீங்கடா, நில்லுங்கடா, வாடி போகலாம். எப்படி இவ்வளோ தைரியமாக பேசிட்டு வந்தேன்? எனக்கு இவ்வளோ தைரியமாக பேச முடியாமல் பயந்ததுனால தான் நான் இவனுங்களுக்கு பயந்துட்டு இவ்வளோ நாள் நான் ஒளிஞ்சொளிஞ்சு நடந்துட்டு இருந்தேன். நீ எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிற? மேல் இந்த மாதிரி அவனுங்க என்ன ஒன்று சொன்னானுங்கன்னா அவனுங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு நானும் போயிட்டே இருக்கேன். என் வேலையை நான் பார்க்குறேன்டி. நீ எதுக்காகவும் பயக்க மாட்டேன். பார்ப்போலாம். பெண்கள் எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும். கோழையாக இருந்தால் இந்த மாதிரி தடுதலை பசங்கள்லாம் நம்மளை பேசுவாங்க. நன்றி, வணக்கம்.